எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ஓம் சொல்லுங்க. நல்லா மூச்சு இழுங்க. ஓம். 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 அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், யோக குருவிற்கு வணக்கம். Slowly rub your hands, warm up your eyes, open your palm, wish yourself. வாழ்க வணக்கம். இப்போ மெதுவா பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸசைஸ் ஸ்ட்ரைட்டாக பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ ரைட் என்ன மாதிரியே பண்ணலாம். ரைட் ப்ளஸ் சிம்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, 3 4 தலை அப்படியே இருக்கணும், ஐபால் மட்டும் மூவ் ஆகும். 5 again, up down, up down, up down, up down, up down. Now up diagonal multiplication மாதிரி 2 3 4 5. Again 1 2 3 4 5. Again rotation, full circle, 1 2 3 4 5. Again 5 4 3 2 1. மெயினாக இப்போ வார்னியர் பண்ண போகிறோம். நல்லா 2 ஐபாலும் க்ளோஸாக இருக்க மாதிரி வரணும். 2 3 4 5. மெதுவாக ரப் பண்ணுங்க. கையை ரெண்டும் ஐ ஃபார்மிங் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக உங்களோட ஒரு 20 செகண்ட் அப்படியே உங்களோட கண்களில் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1. ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்போ மெதுவா இப்போ நம்மளோட இதுக்கு பண்ணிக்கிறோம். 2 சீக்ஸ்க்கும் நல்லா இங்க பாருங்க, வாய் நல்லா காது ஊத்திக்கிறீங்க. சரி, காத்து ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு இப்போ ரைட்ல போகணும். லெஃப்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வைக்கும் போது அந்த ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட தொழுதொழுன்னு இருக்கிற ஸ்கின் எல்லாம் இப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்க டைட்டனா. ஸோ ஃபேஸ்க்கு, அதுக்கப்புறம் காதுக்கு பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேலே நல்லா வந்து இப்படி பிஞ்ச் பண்ற மாதிரி பண்றோம். சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம ஐ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறோம். ஸோ மேலேருந்து ஒரு 10 டைம்ஸ் ஆகுது அழுத்தணும். 2 பிரெயினும் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக, லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக இதை மெதுவாக அழுத்தி கொண்டு வரேன். சரிங்களா? அப்போ மூக்குக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்கின்னுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? இப்போ நாக்கு அப்படியே கேசரி முத்ரால ஒரு 20 கவுண்ட்ஸ் வைக்கிறோம்.
நாக்க மேல நிறுத்தி நிக்கிறது கேசரி முத்ரா. ஸோ இப்போ ஐம்பொழுங்களை எப்படி ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்றதுக்காக தான் இதை பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் அப்படியே சிட்டிங்ல உட்காந்துட்டு பார்ப்போம். சரிங்களா? ஒண்ணுமே இல்லை, ஈஸியா சிட்டிங்ல நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எக்ஸசைஸ். மெதுவா ஆப், மெதுவா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மூச்சு எடுத்துட்டு நல்லா ஆப், மூச்சை விட்டுட்டே டவுன். அவ்வளோ சிம்பிளா எப்படி நம்ம ஈஸியா பண்ணலாம். 4 10 times. 5 inhale பண்ணி exhale down. 6 7 8 9 10 பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு காலம் நல்லா மடக்கிக்கலாம். இப்படி மடக்கிட்டு மெதுவா மெதுவா உங்களோட முழங்கால்களுக்கு நல்லா ஆக்டிவ் கொடுக்கறதுக்காக மெதுவா ப்ரெஸ் பண்ணி மேலே வரும். 3 10 times. 4 5 6 7 8 9 10 அவ்வளோதான். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா மெதுவாக எப்படி அசைச்சா இந்த மாதிரிலாம் பண்ணலாம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா காலை அப்படியே டேப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அப்படியே காலை சைடில் வச்சுக்கணும். மெதுவாக 1 எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. 2 10 times. 3 ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக பண்ணுறோம். 4 5 6 7 8 9 10 கண்டினியூஸாக 10 times பண்ணிட்டு அப்படியே ஸ்டே பண்ணுறோம். 5 counts. 1 2 3 4 5 அவ்வளோ. ஆஃப்டர் தட் இந்த காலம் நல்லா அப்படி வச்சுக்கிறோம். மெயினாக 1 எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணால் போதும். 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே ஸ்டே பண்ணுங்க. 1 2 3 4 5 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலம் மடக்கிக்கிறோம். ஒரு காலம் மடக்கிட்டு ஒரு காலம் பிடிச்சிட்டு 1 2 3 4 5 4 1 2 3 4 5 அவ்வளோதான். பண்ணும்போது கைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கொஞ்சம் லைட் பெயின் இருக்கும். ஸோ ஈஸியாக பண்ணலாம். சின்னதாக நம்ம உட்காந்துட்டு எப்படி பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ மெதுவாக 1 இந்த கை பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5 இப்போ மெதுவாக ஸ்டே பண்ணுங்க. 5 counts. 1 2 3 4 5 இப்போ மெதுவாக காலை இப்போ இந்த இது கொண்டு வந்துடலாம். பட்டர்ஃப்ளை வச்சுக்கலாம். ஸோ மெதுவாக வந்து பட்டர்ஃப்ளை பண்ணலாம். மெதுவாக வந்து ஒரு 20 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஸோ சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இதெல்லாம். ஸோ காலை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ மெதுவா வந்து கை கால் ரெண்டையுமே நம்ம முடிஞ்ச அளவு தூக்க முடியுமா? சரிங்களா? இல்ல என்னால முடியாதவங்க கைய மட்டும் இப்படி வச்சுட்டு இப்படி தூக்கலாம். முடியறவங்க ஃபர்ஸ்ட் இத பண்ணலாம் வேணா. சரிங்களா? 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரியா? இப்போ திருப்பியும் 3 டைம்ஸ் பண்றோம் இதுவே. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மூச்சு நல்லா இழுத்து விடலாம். அகைன் 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து 2 கால் 2 கை அப்படி மெதுவா 1, 2, 3, 4, 5. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 2 டைம்ஸ் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிராணாயாமம் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்துடலாம். ஸோ டெய்லி மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றது தான். ஆஸ் யூஸ்வல் 21 டைம்ஸ் பஸ்திரிகா. டெய்லி நம்ம இதை பண்றோம் அப்படின்றது தான். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா உள்ள இருக்கிற அந்த கிருமிகள்லாம் வெளியில வந்துருங்கிறதுக்காக தான் இதை வந்து கிளென்சிங் பிராணாயாமம் அப்படின்னு சொல்றது. மூச்சை மெதுவா இழுத்து மூச்சு விடலாம். சரிங்களா? அடுத்தது கபால பத்தி. ஸோ இதுக்கு நம்ம மூலபத் பண்ணிக்கிட்டு எக்ஸலேஷன் மட்டும் பண்றோம். அதாவது ஆனஸ் பாயிண்ட்டை சுருக்கிட்டு உங்களால எவ்வளவு மூச்சு வெளியே விட முடியுதோ அந்த மாதிரி வெளியிடலாம். சரிங்களா? ரொம்ப பிபி அதிகமா இருக்கவங்க மெதுவா பண்ணுங்க, இல்ல நார்மல் பிரீத்திங்ல பண்ணலாம். சரிங்களா? ரெஸ்ட். ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு தடவை பண்ணலாம். ரிலாக்ஸ்ட். ஸோ இன்னைக்கு சூரிய பேதி பிராணாயாமம், சந்திர பேதி பிராணாயாமம் ரெண்டு பார்க்க போறோம். சரிங்களா? சூரிய பேதி அப்படின்னா இப்ப லெஃப்ட் சைடு நம்ம மூக்கு அடைச்சிட்டு இன்ஹேல் மட்டும் ரைட் சைடு பண்ணி, சூரியன்னா ரைட் சைடு, சந்திரன்னா லெஃப்ட் சைடு. புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே சூரிய நாடி அப்படின்னா ரைட் சைடு, உங்களுக்கு ஆப்போசிட்டா தெரியலாம். ஸோ ரைட் சைடு சூரிய நாடி, லெஃப்ட் சைடு சந்திர நாடி. இப்ப ரைட் சைட்ல மட்டும் இன்ஹேல் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல எக்ஸேல் பண்ணிட்டு திருப்பி இன்ஹேல் வந்து ரைட் சைட்ல தான் எடுக்கணும். பண்ணலாமா? சின்முத்ரால கை வச்சுக்கோங்க. இப்ப லெஃப்ட் சைடு மூக்கு அடிச்சுக்கலாம். நல்லா ரைட் சைடு நாசில்ல மூச்சு எடுக்கிறீங்க. மெதுவா அடிச்சுட்டு மெதுவா எக்ஸேல் இன் யோர் லெஃப்ட் நாசில்ல மெதுவா எக்ஸேல் பண்றீங்க. திருப்பி லெஃப்ட் நாசில்ல அடைச்சிட்டு ரைட் நாசில்ல மட்டும் இன்ஹலேஷன். திருப்பியும் எக்ஸேல். இது வந்து சந்திர பேதி பிராணாயாமம். இப்ப திருப்பி லெஃப்ட் அடிச்சிட்டு இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்றோம். ஸோ ஏன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, நீங்க மூக்கு ரெண்டு மூக்கை வச்சு பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இங்க வந்து மூச்சு வெளியில வரும், இந்த மாதிரி இதுல வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த வாதம், பித்தம், கபம் இதெல்லாமே இதுல வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்னென்ன கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராணாயாமம் பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து சமநிலைக்கு வந்துடும் அப்படின்றதுதான். இப்ப அதே சந்திரபேதி நமஸ்காரம் எப்படி சந்திரபேதி பிராணாயாமம் எப்படி பண்ணலாம்னா, இப்ப ரைட் சைடு சந்திரனா என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட்ல இழுக்கணும், ரைட் சைடு விடணும், திருப்பி லெஃப்ட் சைடு எடுக்கணும். சரிங்களா? இப்ப பண்ணலாமா? லெஃப்ட் சைடுல மூச்சு எடுங்க. லெஃப்ட் சைடு அடிச்சுட்டு ரைட் சைடுல விடுறோம். அகைன் லெஃப்ட் சைடுல மூச்சு நல்லா இழுக்கிறீங்க. ரைட் சைடு நாசில்ல மெதுவா விடுறோம். அகைன் இன்ஹேல் யோர்
லெஃப்ட் நாசில், ரைட் நாசில்ல மெதுவா எக்ஸேல் பண்ணும். ஸோ இது சந்திரபேதி பிராணாயாமம் சொல்றோம். இப்போ அனுலோம் விலோம் அப்படின்னா நாடு சுத்தி பிராணாயாமம். ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்றது. இப்போ சூரியன் பண்ணியாச்சு, சந்திரன் பண்ணியாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ற நாடு சுத்தி பிராணாயாமம். நல்லா இன்ஹேல் பண்ணி ரைட் நாசில்ல விடுறோம். இப்போ ரைட் நாசில்ல மூச்சு எடுத்து லெஃப்ட் நாசில்ல விடுறோம். லெஃப்ட் நாசில்ல மூச்சு எடுத்து ரைட் நாசில்ல விடுறோம். அகைன் ரைட் நாசில்ல எடுத்து லெஃப்ட் நாசில்ல விடுறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்கிறீங்க. சூரிய பேதி, சந்திர பேதி, சூரியன் பிராணாயாமம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ இதை வந்து நம்ம இது ரெண்டையும் பண்ணிட்டு நம்ம இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போது பாடி முழுக்க பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்றது தான். ஸோ பாடியில எந்த மாற்றங்கள், அதாவது இந்த மூச்சுல என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் வருதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வாதமாகவும் பித்தமாகவும் கபமாகவும் நம்ம உடம்புல சில ஏற்றத்தாழ்வுகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம மூச்சை கரெக்ட் பண்ணும்போதே அதோட சமநிலைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கூலிங் பிராணாயாமம் பார்க்க போறோம். ஸோ நல்லா வந்து இஸ் சவுண்ட்ல பல்லு இடுப்பு வழியா மூச்சு இழுக்கிறோம், மூக்கு வழியா மூச்சை விடுறோம். அவ்வளவுதான். ஒரு 5 டைம்ஸ் தொடர்ந்து பண்றோம். அப்பதான் நல்ல தொண்டைக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு இதமா இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம லிங்க முத்ரால அப்படியே கையை வச்சுக்கலாம். ஜஸ்ட் லிங்க முத்ரால நல்லா நிறுத்திட்டு உங்களோட பெருவிரல் வெப்பத்தை அந்த உள்வாங்குற தன்மை ஒன்று இது. ஸோ அதனால பெருவிரல்ல நல்ல ஒரு வெப்பத்தையும் உணரணும். அதே மாதிரி நுரையீரல்ல லங்ஸ்ல நல்லபடியா நம்மளோட ஆக்சிஜன் இன்டேக் இருக்கணும்ன்றத ரெண்டையும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. ஸ்லோவா இந்த மாதிரி முத்ரால வச்சுட்டு inhalation, exhalation. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அடுத்ததா பிராணாயாமம் மாதங்கி பிராணாயாமம். ஸோ மாதங்கி முத்ரா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நடுவிரலும் இப்படி இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஸோ அதாவது பேன்க்ரியாஸ் கணையத்தோட இந்த தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நடுவிரல 2 ஜாயின் பண்ணிட்டு மற்ற இதெல்லாம் லாக் பண்ணிடும். சரிங்களா? உங்களோட கான்சென்ட்ரேஷன் உங்களோட கணையத்துல, அதாவது பேன்க்ரியாஸ்ல வச்சுக்கோங்க. கணையத்துல நம்ம நிலைநிறுத்துறோம் மைண்ட. கணையத்துல மைண்ட நிறுத்த அங்க இருக்க இன்சுலின் செக்ரியேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 10 டைம்ஸ் மூச்சு எடுத்து மூச்சு விடுங்க. மூச்சு வந்து பேன்க்ரியாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி பேன்க்ரியாஸ்லயே விடணும். சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு சின்னதாக ஒரு மெடிடேஷன். இன்னைக்கு ஒரே ஒரு திருக்குறள் எடுத்துக்கிறோம். அந்த திருக்குறளை உங்களால் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ண முடியுமோ மைண்டை வந்துட்டு உங்களோட புருவ மத்தியிலே வச்சுக்கணும். சரிங்களா? உங்களோடது அந்த 2 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ இதை மாத்திரம் தான் நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? மைண்ட் வந்து புருவ மத்தியில நல்லா இதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களால மனசுக்குள்ள வேற எந்த நிகழ்வும் இல்லாம வாயிலெல்லாம் சொல்ல வேண்டாம். அப்படியே மனசுக்குள்ளேயே இல்ல லைட்டா சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 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 அப்படியே மைண்ட உள்ளுக்குள்ள சொல்ற மாதிரி அப்படியே நினைங்க. இப்போ அதே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக அப்படியே நம்ம தலை உச்சியில வைக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்படியே அந்த வைப்ரேஷனை உங்களோட அந்த தலை உச்சியில உணரணும். இதை சொல்ல சொல்ல வைப்ரேஷன் தலை உச்சியில உணரணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 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 அப்படியே கற்பனையில நம்மளோட தலை உச்சியில மூளை செல்களோட அப்படியே அந்த அதிர்வை அப்படியே அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு வாசிக்கிற மாதிரி மன பாவனையில பண்ணணும். மெதுவா 2 கைகளையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி
சாந்தகி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Slowly rub your hands, warm up your eyes, gently open your palm, wish yourself. அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். ஸோ